உங்க மனசுல ஒரு இனம் தெரியாத பயமோ, இல்ல குழப்பமோ இருக்கா? அப்படி இருந்தா நீங்க கவலைப்பட வேணாம். இதுக்காக ஒரு பரிகாரம் இருக்கு. இந்த பரிகாரத்த எங்க அம்மம்மா எனக்காக சொல்லிக் குடுத்தாங்க. அத தான் இன்னைக்கு நான் உங்கள்ட்ட ஷேர் பண்ண போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சில சமயங்கள்ல நம்மளுக்கு என்னன்னே தெரியாத, ஆனா ஒரு பயம் இருக்கும் மனசுக்குள்ள. இது எய்தர் உங்களுக்கு ஃபியூச்சர்ல நடக்க போற ஒரு விஷயத்தோட முன் அறிகுறியா இருக்கலாம். அப்படி இல்லன்னா மத்தவங்கள்ட்டேருந்து வர எதிர்மறை எண்ணங்கள் உங்கள அஃபெக்ட் பண்றதா இருக்கலாம். ரீசன் எதுவா இருந்தாலும், இந்த ஒரு பரிகாரத்த நீங்க பண்ணா போதும். உங்க மனசுல உள்ள தேவையில்லாத குழப்பம், மனசஞ்சலம் இதெல்லாம் சுத்தமா போயிடும். அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. அதுக்கு போடுறதுக்கு ஒரு பருத்தி திரி. நல்லெண்ணெய் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். வேற எந்த எண்ணெயோ, இல்ல நெய்யோ யூஸ் பண்ணக்கூடாது. இந்த பரிகாரத்த நீங்க சூரிய அஸ்தமனத்தின் போது தான் செய்யணும். இரவு 9 மணிக்கு மேல பண்ணவே கூடாது. இந்த பரிகாரத்த பண்றதுக்கான கிழமை செவ்வாய்க்கிழமை. டேபிள் சால்ட் வேண்டாம் இதுக்கு. கல் உப்பு தான் எடுத்துக்கணும். உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக ஒரு டிரான்ஸ்பரண்ட் பவுல்ல வச்சிருக்கேன். கிளாஸ் பவுல்ன்னு இல்ல. நீங்க ஸ்டீல் இல்ல பித்தளை பாத்திரம் இந்த மாரி எது வேணா யூஸ் பண்ணி. இதுல நீங்க டேப் வாட்டரோ இல்ல நல்ல தண்ணியோ ஏதோ ஒண்ணு ஃப்ரெஷ்ஷா புடிச்ச வாட்டர இதுல ஊத்தி பாதி அளவு இருக்கிற மாரி தண்ணி ஃபில் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த உப்ப நீங்க மிக்ஸ் பண்ணும்பொழுது இந்த ஃபிங்கர் வச்சு இந்த மாதிரி கிளாக் வைஸ்ல வலது பக்கமா அது 3 தடவ இப்படி சுத்திக்கோங்க. விளக்க பூஜை அறையிலயோ, இல்ல வீட்டு வாசல்லயோ ஏத்திக்கோங்க. சாமிக்கு எப்பவுமே விளக்கு ஏத்துற இடத்துலயும் இந்த விளக்கு வைக்கக்கூடாது. இந்த பரிகாரத்துக்கு மட்டுமே பயன்படுத்துற விளக்கா அது இருக்கணும். அதனால புதுசா ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. அதுல ஒரு ஃப்ரெஷ்ஷான திரிய போட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் விட்டு அத ஏத்திக்கோங்க. அந்த தீபத்த நீங்க வெறும் தரையில வைக்கக்கூடாது. ஒரு பலகையிலயோ நல்லா கிளீன் பண்ணிட்டு, அதுல ஒரு கோலம் போட்டு அது மேலயும் வைக்கலாம். கிழக்கு பார்த்த மாரி வைக்கலாம். இல்லன்னா மேற்கு பார்த்த மாரி வைக்கலாம். தெற்கோ, வடக்கோ பார்த்த மாரி வைக்க வேண்டாம். தீபத்த வச்சுட்டு அதுக்கு எதிர்ல நீங்க சமணங்காலிட்டு உட்கார்ந்துக்கோங்க. இந்த தீபத்துக்கும், நீங்க உட்கார்ந்திருக்கிற இடத்துக்கும் இடையில இந்த கப்ப வச்சுக்கோங்க. அப்படி இல்லன்னா உங்க கையிலேயே கூட இப்படி வச்சுக்கலாம். குலதெய்வத்த மட்டும் தான் வேண்டி எந்த டைம்லயும் வந்து உங்கள பாதுகாக்கிற ஒரே தெய்வம் குலதெய்வம் தான். ஸோ அதனால உங்க குலதெய்வத்த நெனச்சுட்டு நீங்க வேண்டிக்கோங்க. ஸ்லோகம் சொல்லணும், ஏதாவது பாட்டு பாடணும் அப்படின்லாம் கூட இல்ல. என் மனசுல உள்ள குழப்பம் நீங்கணும் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். இந்த மாதிரி நீங்க என்ன ஸ்லோகம் சொன்னாலும் சரி, இந்த மாதிரி ஒரு லைன் சொன்னா வந்து ஒரு 3 வாட்டி சொல்லிக்கோங்க. சொல்லிட்டு இந்த பவுல்ல உள்ள அந்த உப்பு தண்ணி, இத வந்து நீங்க வாசல்ல கோலம் போடுற இடத்துல போடக்கூடாது. இடத்த விட்டுட்டு ஓரமா அத ஊத்திறலாம். பவுல நல்லா கழுவி வச்சுக்கோங்க. திரும்ப அத வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இதே மாதிரி விஷயத்துக்கு. விளக்கு வந்து எவ்வளோ நேரம் எரியலாம்? விளக்கு ஏத்துனதுலேருந்து 45 மினிட்ஸ் எரியலாம் விளக்கு. அதுக்கப்புறம் ஒரு பூவ வச்சோ, இல்ல நீங்க ஒரு பாலோட ட்ராப் வச்சோ அத வந்து ஆஃப் பண்ணிடுங்க. சாயங்காலம் 6 மணிக்கு விளக்கு ஏத்துனீங்கன்னா, அந்த விளக்க நீங்க 6:45க்கு அமர்த்திறலாம். இந்த தண்ணிய கொண்டு போய் நீங்க ஊத்திட்டு திரும்ப வரும்பொழுது கை, கால், முகம்லாம் கழுவுங்க. 7 செவ்வாய்க்கிழமைகள் தொடர்ந்து இந்த பரிகாரத்த பண்ணணும். 7வது வாரத்துல உங்களுக்கு இந்த பயம், குழப்பம் எதுவுமே இருக்காது. ரொம்ப புத்துணர்ச்சியா இருப்பீங்க. ரொம்ப சுறுசுறுப்பா உணர்வீங்க. இதுதான் அந்த எளிய பரிகாரம். நீங்க வீட்லயே பண்ணலாம். எதிர்மறை சக்தி, இல்ல தீய சக்தி உங்களுக்காக யாராவது பண்ணியிருந்தா கூட, அது கூட இது வந்து விலகிடும். ஆன்மீக விஷயமா இருந்தாலும் சரி, இந்த மாரி பரிகாரங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட உங்கள அடுத்த வீடியோல பார்க்குறேன். அதுவரைக்கும் பாய்.